அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. கன்னிராசி காலச்சக்கரத்துடைய 6வது ஒரு வீடுங்க. கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் கன்னிராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. கன்னிராசி கூட பேர இருக்கின்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திரம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்கள்ங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது கன்னிராசி கூட பேர இருக்கின்ற இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் தாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? இப்போ பொதுவாக ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்குங்க. அப்போ ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் பிரயாணம் செய்வாங்க. அதாவது அனைத்து கிரகங்களுமே முன்னோக்கி போனாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் பின் நோக்கி போவாங்க. அதுதான் இவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வேலைங்க. இப்போ இந்த ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. நெக்ஸ்ட் கேத்து பகவான் விருச்சிகம் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் மூலமா நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மற்றும் கேத்து 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது கூட ராகுவோட பார்வை உங்களுடைய தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்து மேல விழுதுங்க மற்றும் 6வது வீடான நோய் ஸ்தானத்துல விழுது. அது கூடயே பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் ராகு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் கேத்துவோட பார்வை உங்களுடைய தாயார் ஸ்தானத்துல விழுது மற்றும் ஆயுள் ஸ்தானத்துல விழுது. இது கூடயே பாத்தீங்கன்னா உங்களுடைய விரய ஸ்தானத்துல விழுதுங்க. ஓகே, இப்போ இதன் மூலமா நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் பத்தி பார்க்கலாங்க. பொதுவா ராகு கேது பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்குங்க இந்த பயிற்சி. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு 12 வீடுகளில் ஒரு வீடு கூட இவங்களுக்கு சொந்த வீடே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதிங்க. பொதுவாக ராகு ஒருத்தங்க பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 11, 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நல்ல யோகமான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே கேது ஒருத்தவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப ராஜபோக யோகங்கள் கொடுப்பாரு. அதாவது ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுப்பாரு கேது பகவான். இதுதான் அவருடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராகு குரு கூட சேர்ந்திருந்தார். அதாவது இப்போ குரு பகவான் ஒரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த வீட்டில் வேணுனாலும் இருக்கட்டுங்க. அவர் கூட ராகு பகவான் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா இது பேர் குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குரு டோட்டலாக செயலிழந்து போயிடுவார். அவரால் நமக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் செய்ய முடியாது அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தமுங்க. சரிங்களா? அதே சமயம் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவும் ராகு பகவானை பார்த்தார் அப்படின்னா ராகு பகவான் கட்டுக்குள்ள வந்துடுவாரு. அவரால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது அப்படின்றதுதான் இதோடைய ஒரு ஐதீகம்ங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ராகுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ 8வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய காணப்படுங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு குறைவாகவே காணப்படுங்க. அதன் பிறகு 6வது வீட்டை ராகு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு கேது இவங்க 2 பேரோட வேலை நமக்கு பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகளை ட்ரிகர் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலைங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ஒரு சில இஷ்யூஸில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு சிறிதளவில் கண் வலி வருது அப்படின்னாலோ அல்லது சிறிதளவு பல்வலி வருது அப்படின்னாலும் நீங்க இமீடியட்டா மருத்துவரை அணுகிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப சின்னதா இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியை நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகுவோட பார்வை உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல விழுதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ராகு உங்களுக்கு
11வது வீடை பார்த்தார் அப்படின்னாலும் 12வது வீட்டை இருந்தார் அப்படின்னாலும் யோகமான பலன்கள் கொடுப்பாரு. அதே சமயம் வந்து ராகுக்கு வந்து 10வது வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நல்ல வீடுங்க. இப்போ ராகு பகவான் வந்து 10வது வீட்டை வந்து நேர்பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் வந்து தொழில் ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அந்த தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபகரமாக தொழில் ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமா இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சியின் போது எந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து அனைத்துமே நல்ல பலன்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்குமே எந்த ஒரு கெடு விஷயங்களும் செய்யாம அதே மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்ப வரப்போற ராகு கேது பயிற்சியின் மூலமா வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் வராம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? கேது வந்து ஆல்ரெடி உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. ப்ளஸ் அவருடைய பார்வை வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்து மேலே விழுதுங்க. ஸோ உங்களுடைய தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் மற்றும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்து சின்னதாக இருக்கும்போதே அவங்கள வந்து கரெக்டான மருத்துவரிடம் அழைத்து சென்று அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேத்து வந்து உங்களுடைய 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பார்த்து கவனமாக பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்படி கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் தவறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிதளவில் வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பிரயாணம் பண்ணும்போது எந்த ஒரு சாகசம் செய்வதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக வந்து வாகனத்தை ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்கள் நல்லா நடக்காம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரகம் வந்து 12வது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் இருக்காதுங்க. அதாவது நமக்கு வந்து விரைய செலவுகள் வந்து நிறைய ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கெட்ட கிரகம் வந்து 12வது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்க. அதாவது உங்களுக்கு என்ன இனிமேல் நடக்க போகிற விரைய செலவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இனிமேல் நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் கையில் நிற்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விரைய செலவுகள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் அப்படி செலவிட்டே இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் வந்து ஒரு 200 ரூபாய் அல்லது 250 ரூபாய் அந்த மாதிரி ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது விரை செலவுகளுடைய கட்டுப்பாடு வந்து ரொம்பவே கட்டுக்குள்ளே வந்துடுங்க. சரிங்களா? நீங்கள் அதனாலே வந்து நிறைய பணத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் சேமித்து வைக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க போகிற பயிற்சி தான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்குங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து திருமண தடைகள் வந்து இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ திருமணம் வந்து கை கொடுவதற்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக கண்டிப்பாக திகழுங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சிருந்தீங்க உங்களுடைய ஜாதகத்தை, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு நீங்க ராகு காலத்துல ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கடவுளை வந்து வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா வந்து உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டு நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லைங்க, எங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலே குழந்தைகள் இல்லை, எங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, இதே மாதிரி உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து திருநாகேஸ்வரம்
அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாகதேவதைகளை வழிபட்டுட்டு வாங்க. அதன் பிறகு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து காலாஸ்ட்ரி போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுவதற்காக நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாமல் கன்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. பொதுவாக ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஊதிய உயர்வு மற்றும் நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷனுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழலாக கூட ஏற்பட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத விதமாக வந்து திடீர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கைவிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைவேறாத நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து இவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு தன்மைங்க. அதாவது உங்களுக்கே வந்து டக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்காக கிடைக்கும். ப்ளஸ் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் டெசிக்னேஷனும் சேஞ்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கிடைக்குங்க. ஓகேங்களா? அதுதான் ராகு கேதுன்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத விஷயத்தை வந்து பார்க்குற நேரத்தில் திடீர்னு பண்ணுறவங்க தான் இவங்க 2 பேருமேங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வந்து காலம் வந்து கொஞ்சம் சாத்தியப்படாமையே இருக்குங்க, இப்போ வந்து சான்சஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் உத்தியோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு வந்து உங்களுக்கு 75% நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ராகுன்றவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து கொஞ்சம் தவறான வழியில் படிக்க வைப்பார். அதாவது ஒரு சிலர் வந்து ஓகே நம்ம வந்து எப்படியாவது வந்து முன்னாடி இருக்கவங்கள பார்த்து காப்பீடிச்சு பாஸ் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு ஒரு சில தவறான எண்ணங்கள் வந்து உருவாக்குவார். ஆனால் கவலைப்படாதீங்க. அதே சமயம் கேத்து வந்து இல்லை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சு தான் அந்த ஒழுங்காக நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எழுதணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேது வந்து உங்களுக்கு நல்ல ஞானத்தை வழங்கிட்டு ப்ளஸ் உங்களை வந்து நல்லபடியாக வந்து தேர்வு எழுத வைப்பாரு. அதுதான் வந்து கேத்துடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா? நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வில் வந்து நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்கவலை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நாங்களும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ற மாதிரியே கிடையாது, இதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வருடம் ராகு கேது பயிற்சியின் மூலமாக அடுத்த 18 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கடன் சுமையிலிருந்து ஒரு பெரிய தொகை வந்து நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்கோ அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 45% கடன் தொகையை வந்து நீங்கள் திருப்பி செலுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சார் எங்கள் வீட்டில் வந்து சுப காரியங்கள் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருக்குங்க, இதெல்லாம் நடக்காமையே இருக்குது, இதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலாஸ்ட்ரி போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதி கடவுளை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு அனைத்து சுப காரியங்களும் வெகு விரைவில் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராகு கேது பூஜை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும், வேற யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து தோஷம் உள்ளவங்களும் பண்ணலாம், இல்லாதவங்களும் பண்ணலாங்க. அதாவது ராகு கேது பூஜை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பரிகாரம் தாங்க. அது இன்கேஸ் நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக போயிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு வரலாங்க. கண்டிப்பாக அந்த பூஜையோட பலன் வந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே நீடிக்குங்க. இந்த சின்ன விஷயமும் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறோங்க. அதாவது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு தடவை பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே இது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வேலிடிட்டி அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு தடவை பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூஜையோட பலன் வந்து கரெக்டாக ஒரு வருட காலத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர இது லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாவே கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு தளவில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சீனியர் சிட்டிசன் இல்லாமல் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ராகுவோட ஒரு தன்மை வந்து நம்ம இந்த தொழில் பண்ணலாமா இல்லை அந்த தொழில் பண்ணலாமா இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்மளை மாற்றி மாற்றி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் வந்து அவருடைய ஒரு பெரிய விஷயம்.
இருக்குங்க. சரிங்களா? இதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சோர்ஸ் வந்து நல்லபடியாக இருக்குங்க. ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் நல்லபடியாகவே இருப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கன்னிராசி நண்பர்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து சண்டைகள் வந்து போயிட்டுருக்குங்க. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது வந்து ரொம்ப சிறிதளவில் தான் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மற்றும் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை வழி சொத்து உங்களுக்கு எதனா இருந்தது அப்படின்னா அதிகப்படியாக வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கன்னிராசி கூட பேரா இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயங்க, அதாவது நிறைய பேர் இன்னும் கூட தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம சொல்ற பலன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 80% 85% மெம்பர்ஸ்க்கு, அதாவது கன்னிராசியில் பிறந்த ஒரு 85% நண்பர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 15% நண்பர்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. ஓகேங்களா? ஓகே கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.